வெற்றிலை வராகித் தாயின் வெற்றி வாக்கு இது. என் தங்கமே, இன்னும் ஓரிரு தினங்களில் உனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உன் அன்னையான நான் உனக்கு தரப்போகிறேன். நீ நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே. வந்த சில தடைகளை எண்ணி மனம் வருந்தாதே. வரப்போகின்ற உயர்வு பெரியதாகும். உன் எண்ணம் எதுவோ அதே போல எல்லாம் வண்ணமயமாகும். இருளில் இருந்து வெளிவந்து ஒளி சூழ நீ வாழப் போகிறாய். எனக்கு மட்டும் ஏன் எதுவும் சரியாக அமையவில்லை, என் வாழ்க்கை எப்பொழுது சிறப்பாக அமையும் என்ற எண்ணத்தை முதலில் விடு. உனக்கு கிடைத்த வாழ்க்கையை எண்ணி மகிழ்ச்சி கொள். ஏனென்றால் உனக்கு சாதாரணமாக தோன்றும் வாழ்க்கையானது பலருக்கு கனவாக இருக்கிறது. வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு, ஒரு வீட்டின் அடுப்பறைக்குள் பாம்பு தெரியாமல் சென்றுவிட்டது. உள்ளே உள்ள பாத்திரங்களின் மேல் மெல்ல ஊர்ந்து போகும்போது ஏதோ ஒரு கூர்மையான பொருளால் அதனுடைய உடலில் சிறு காயம் ஏற்பட்டுவிட்டது. உடனே கோபத்தோடு அங்கு இருந்த ஒரு கூரான பொருளை கடிக்க முயற்சி செய்தது அந்த பாம்பு. அது கத்தி அறுத்ததால் அதன் வாய்ப்பகுதியில் கிழிந்து இரத்தம் வர ஆரம்பித்தது. பாம்புக்கு கோபம் தலைக்கு ஏறி அந்த கத்தியை சுற்றி வளைத்து கொல்லும் நோக்கத்தோடு சுற்றி இருக்க ஆரம்பித்தது. தன்னுடைய பலம் முழுவதையும் சேர்த்து காண்பிக்க ஆரம்பித்தது. கடைசியில் என்ன ஆனது? முழு உடலும் கத்தியால் வெட்டப்பட்டு காயமாகி இரத்தம் கொட்ட ஆரம்பித்தது. என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்வதற்கு முன்பே அந்த பாம்பு தனது செயலாலேயே உடல் துண்டாக்கப்பட்டு இறந்து போனது. இதே போலத்தான் நமது வாழ்க்கையிலும் மற்றவர்களிடம் தேவையில்லாத வார்த்தைகளை உபயோகப்படுத்தி விடுகிறோம். அதன் வீரியம் நம்மையே தாக்கும்போது நாம் செய்த தவறு என்ன என்பதை உணர்ந்து அதிலிருந்து விலகி போகாமல் மேலும் மேலும் கடினமான வார்த்தைகளை பிரயோகிக்க ஆரம்பித்து அதன் எதிர்விளைவால் நமது மன நிம்மதியை இழந்து தேவையற்ற கோபம், பதட்டம், மன அழுத்தம் இவற்றால் நமது உள்ளம் உடல் நலத்தையும் கெடுத்துக்கொண்டு நம்மையே இழந்து விடுகிறோம். தேவையற்ற கோபத்தை விடு, நீ இன்பமாய் வாழ முடியும். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உன் அன்னையான நான் துணை இருப்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவாய். இருளை கண்டு மிரளாதே குழந்தையே. வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும் இணைந்ததுதான். இன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை, துன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை. கடினமான காலங்களிலும் நீ எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சனைகளும் உனக்கான வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கவே வருகிறது என்பதை நீ உணர்ந்தாலே போதும். உன் மனம் சீராகும். மனிதனாக பிறந்தாலே கர்மாவின் பலனை அனுபவிக்க வேண்டும். இந்த கர்மாவை மனதார ஏற்க வேண்டும். நீ செய்த கர்மா உன் மூலமாகவே நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். நான் என்னும் அகங்காரம், ஆணவம் உன்னை கர்மாவிலிருந்து விடுதலை தராது. நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் குழந்தையே. அதில் யார் மனமும் பாதிக்கப்படாமல் நல்லோர் இதயங்களில் பதியப்பட வேண்டும். இல்லறவாசிகள் தங்கள் குடும்ப பாரத்தை ஏற்று நல்லறம் போதித்து உங்கள் கடமைகளை திறம்பட முடிக்க மனதை நற்சிந்தனையால் நிரப்ப வேண்டும். உனக்கு முன்னால் இருப்பவன் நல்லவனா கெட்டவனா என்று ஆராய்வதை விட நீ நல்லவனா கெட்டவனா என்று ஆராய்ந்து வா. அனைத்தும் அறிந்தவர் இவ்வுலகில் இல்லை. படிப்பு உன் தரத்தை உயர்த்தும். சத்திய தர்மம் உன்னை இறைத்தன்மைக்கு அழைத்துச் செல்லும். இறைவனை தேடி அலையாதே. இருக்கும் இடத்திலிருந்தே அறிய முயற்சி செய். வாழும் வரை நீ எடுக்கும் முடிவே நிரந்தரம். அதில் சத்தியம் ஒளிர வேண்டும். இதுவே இறை நாட்டம். கோடி செல்வம் வந்தாலும் அது உன்னை விட்டு விலகினாலும் நீ மனம் கலங்காதே. தாய், தந்தை, மகன், மகள், அண்ணன், தம்பி, மனைவி, கணவன், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாம் நீ வாழும் வரை மட்டும்தான். இங்கு எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இயற்கை உனக்கு கொடுத்ததை ஒரு நாள் பறித்து கொள்ளும். இயற்கை தாய்க்கு மரியாதை செலுத்து. உன் கடமை உணர்வை என்றும் மனப்பூர்வமாக உண்மையோடு அறிந்து செயல்படுத்தி வா.
எது உன்னை நோக்கி வந்ததோ மனதார ஏற்று அதை வைத்து வாழ்ந்துவிடு. மனதில் கற்பனையை வளர்த்து ஏகபோக வாழ்க்கைக்கு முற்படாதே. எதுவானாலும் அது உன் கர்மாப்படியே நடக்கும். இதை நீ நம்பு என் குழந்தையே. நீ நல்லவன் என்பதை உன் மனம் ஊர்ஜிதம் செய்யும் வரை போராடு. சத்தியம் கொண்டு வென்றுவிடு. உனக்கு துணையாக உன் அன்னையான நான் இருக்கிறேன் என் குழந்தையே. நீ நம்பிக்கையோடு இரு. நிச்சயம் உயர்ந்த நிலைக்கு நீ போகத்தான் போகிறாய். உன் கடமைகளை நீ செய். உன் கரங்களால் வேலை செய். வாயினால் பேசு, கண்களால் பார். அவ்விதமாக உன் தேவைகளை பூர்த்தி செய்து கொள். மனதை மட்டும் என்னிடம் லயமாக்கு. உன் சிரமத்திற்கு அதிகமாக 100 மடங்கு நான் உனக்கு தருகிறேன் என் குழந்தையே. எனக்கு காட்டும் மரியாதையை பூமியில் உள்ள எல்லா அசையும் உயிரினங்கள், அசையா பொருட்கள் ஆகிய ஒவ்வொன்றிடமும் நீ காட்ட வேண்டும். இதுதான் என்னை மதிப்பதும் வணங்குவதுமான என் வழிபாட்டிற்கான வழியாகும். நான் உன் அன்பிற்கு வசப்பட்டுவிட்டேன். இனி உன்னை விட்டு நான் எங்கும் போக மாட்டேன். இனி உன் எதிர்காலத்தை பற்றி உனக்கு கவலையே வேண்டாம் குழந்தையே. முக்காலமும் உனக்கு நான் துணையாக இருப்பேன். உன் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை தாழ்த்துவதற்கு என்று நீ நினைத்து கொள்கிறாய். ஆனால் உண்மையிலேயே அது உன்னை தாழ்த்துவதற்கல்ல, அடுத்த கட்டத்திற்கு உன்னை மேம்படுத்துவதற்கு. உனக்கான விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாய் மாறப்போகிறது என்று அர்த்தம். உன்னை நான் சோதிப்பேனே தவிர ஒருபோதும் கைவிட மாட்டேன். இன்று இதை நீ நன்றாக உணர்ந்து இருப்பாய். உன்னை சுற்றி உன் மனதை தூற்றி பேசுபவர்களை பற்றி நீ நினைக்காதே. அவர்களோடு வாதம் செய்யாதே. அமைதியாக கடந்து செல் அந்த தருணத்தை. வாக்குவாதம் செய்து உன் நிலையை புரிய வைப்பதை விட அமைதியாக சென்று உன் செயலால் அவர்களுக்கு அதை உணர்த்தப்பார். என்றைக்கும் சொல்லும் சொல்லில் கவனம் தேவை. அதை உன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் யோசித்து செயல்படு. உனக்கான அழகிய வாழ்க்கை காத்து கொண்டு இருக்கிறது. அந்த வாழ்க்கை எல்லா ரணங்களுக்கும் மருந்தாய் அமையப் போகிறது. இன்னும் மாற்றங்கள் பல இருக்கிறது என் குழந்தையே. அந்த அழகிய நாட்களை எதிர்நோக்கி நீ காத்து கொண்டு இரு. உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் நான் கொடுக்கும் சீதனம் அது. உனக்கான எல்லாம் நிறைந்த எதிர்காலம் காத்து கொண்டு இருக்கிறது. நீ உயர்ந்து வளரப்போகிறாய். சிரித்த முகத்தோடு காத்து கொண்டு இரு. உன்னையும் உன் வாழ்க்கையையும் நான் நிறைவுடையதாய் ஆக்குவேன். எதிலும் பொறுமை, எங்கும் பொறுமை. உன்னிடத்தில் அனைத்து நல்ல பண்புகளையும் நான் கொடுப்பேன். உன்னுடைய கர்ம பலனை நான் கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே தாமதமாகிறது. நம்பிக்கையை நீ கைவிட்டு விடாதே. உன் அன்னையான என்னை நம்பு. யார் கைவிட்ட போதிலும் உன் அன்னையான நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். என் தங்கமே, எனது உண்மையான பக்தன் எனது அன்பை தவிர வேறு எதையும் என்னிடம் எதிர்பார்ப்பது இல்லை. என் விருப்பமே அவனது விருப்பமாக இருக்கும். அவனது வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளும் என் விருப்பப்படியே நடக்கிறது. அதை அவன் திடமாக நம்புவான். அப்படிப்பட்ட என் பக்தனை காக்க 7 கடல்களையும் நான் தாண்டி செல்வேன். நீ யாரிடமும் சொல்ல முடியாத பெரும் துயரினில் தவித்து கொண்டு இருக்கிறாய். அனைத்தையும் நான் அறிவேன் குழந்தையே. உனக்காக, உன்னோடு, உன்னுள் உன் அம்மா வராகியான நான் இருக்கிறேன். அதனால் நீ கவலைப்படாதே என் செல்ல குழந்தையே. ஏன் என் மீது இவ்வளவு கோபம்? உன் உடம்பில் ஏற்பட்ட காயத்திற்கு நீ வலியால் துடிக்கிறாய். ஆனால் எனக்கு அதைவிட உன் மனவலிதான் பெரிதாக தெரிகிறது. அதனால் நான் சரி செய்ய அதிக கவனம் கொண்டுள்ளேன். உடம்பில் ஏற்பட்ட காயத்தை விட உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது மலை போன்றதாய் இருக்கிறது. மற்றவர்களது வார்த்தைகள் உன் மனதில் வடுவாய் தேங்கி நிற்கிறது. அதை உன் அன்னையான நான் சரி செய்கிறேன் குழந்தையே. அந்த வலி எப்படி இருக்கும் என்று தெரிந்தும் நீ மற்றவர்களை வார்த்தைகளால் புண்படுத்தலாமா? அவர்களுக்கும் அது காயம்தானே. ஒருவருக்கு உண்மையான எதிரி வெளியே இருப்பவர்கள் அல்ல, அவனுடைய மனமே முதல் எதிரி. உனக்கு ஒரு நிகழ்வுகள் நடந்தால் அதை மிக பெரிதாக சித்தரிப்பதும் உன் மனம்தான். அதை சிறியதாக சித்தரிப்பதும் உன் மனம்தான். உன் பகைவன் கூட எண்ணாத எண்ணங்களை உன் மனம் எண்ணமிடும்.
உன் மனம் என்பது அது அப்படி நடந்து விடுமோ இப்படி நடந்து விடுமோ என்று ஒரு கற்பனை பயத்தை உணர வைத்துவிடும். நீ நல்லது நினைத்தாலும் அதை உனக்கே வேறு முகமாக சித்தரிப்பதும் உன் மனம்தான். அந்த நிமிடம் மௌனமாக அதை கடக்க செய்து அந்த எண்ணத்தை துடைத்து எறி. இப்படி செய்தால் உன் மனம் என்பது உனக்கு பகைவனாக இல்லாது தோள் கொடுக்கும் தோழனாக இருக்கும். நம் மனம் நல்லது கெட்டது என எல்லாம் நிறைந்தவைதான். உன்னுடைய நல்லதை பிறருக்கு நல்லதாக மாற்று. கெட்டதை வென்று அதை உனக்கான நியாயத்தை உணர்த்தும் நியாயமான பாதையாய் மாற்று. இதற்கான அர்த்தம் என்ன என்பதை கூறுகிறேன் கேள். தீயில் கையை நீட்டினால் சுடும் என்பதை அறிந்து நீ கையை தள்ளி வைத்தாய் என்றால் அதை புரிந்து நீ நடந்தாய் என்பது அர்த்தம். அதற்கு மாறாக புரிந்தும் நான் கையை விடுவேன் என்று சொன்னால் அதற்கான பலனை நீ கடந்துதான் ஆக வேண்டும். ஒருவனுக்கு நல்லது கெட்டது என இரண்டும் தோன்றும். ஆனால் கெட்டதை நீ எவ்வாறு நல்லதாக மாற்றிக்கொள்கிறாய் என்பதில்தான் உன் உண்மையான முன்னேற்றம் அடங்கியிருக்கிறது. கெட்டதை நினைப்பது என்னுடைய குணம் அல்ல, அது அறநெறி அல்ல. என் அன்னை எனக்கு அப்படி புகட்டவில்லை என்று நீ நினைத்தால் உன்னிடம் தோன்றும் எல்லாமே நல்லதாக மாறும். உன் அன்னையின் பிள்ளையாகிவிட்டாய் நீ. உன்னில் இருக்கும் அனைத்துமே அறநெறிக்கு உட்பட்டதாக நீதி பாதையிலும் உலக நியதியிலும் வாழ வைப்பேன். உன்னிடம் உனக்கே பிடிக்காத குணங்களை நீ உணர்ந்து இருப்பாய். அதை நெறிப்படுத்தி எது நல்லது என்பதை உன் அறிவு உணர வேண்டும். அதற்காகவே சில நிகழ்வுகளை நான் உனக்கு நிகழ்த்தியுள்ளேன். அதனால் பயப்படாதே குழந்தையே. உன்னை நல்ல பாதையை பின்பற்ற வைப்பது என் கடமை. அதில்தான் எனக்கு ஆனந்தமும் கூட. இதயமே வெடித்து சிதறிவிடும் அளவிற்கு நீ பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறாய். ஆனால் ஒன்றை நீ மறந்துவிட்டாய். அந்த இதயத்திற்குள் நான் சிம்மாசனம் போட்டு அமர்ந்துள்ளேன். நீ சந்திக்கும் தோல்விகள் உன்னை நிலை குலைய வைத்துள்ளது. உன் முகத்தில் ஒரு கலவரம். நாம் இந்த நிலையிலிருந்து மீண்டு வர முடியாதோ என்று, நம்மை இதே நிலையிலேயே அன்னை வைத்து விடுவாரோ என்ற பயம் உன்னுள் வந்துவிட்டது. இது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே எனக்கு புரிகிறது. நீ படும் துயரங்களை நான் அறிய மாட்டேனா என்ன? அப்போது ஏன் தீர்வுகளை தரவில்லை என்றுதானே நீ கேட்கிறாய்? தீர்வுகளை உருவாக்கத்தான் நான் உன்னுள் வந்து அமர்ந்துள்ளேன். என்னை தூற்றுபவர்களுக்கே நன்மைகளை செய்யும்போது நானே கதி என்று சரணாகதியடைந்திருக்கும் என் பிள்ளையான உனக்கு நான் செய்ய மாட்டேனா? ஒரு வினாடியில் தலையெழுத்தை மாற்றும் சக்தி எனக்கு இருக்கிறது. ஆனால் அந்த வினாடிதான் இன்னும் தீர்மானிக்கப்படாமல் உள்ளது. ஏனென்றால் நான் கொடுக்கப் போகும் தீர்வு நிரந்தரமானது. சில விஷயங்கள் உனக்கு கூறியது போன்ற நிகழ்வுகள் இப்போது நடக்காமல் இருப்பதை நினைத்து உனக்கு உன் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றவில்லை என தோன்றும். ஒன்றை புரிந்து கொள். நடப்பதை மட்டுமே தான் நான் உனக்கு கூறுவேன். உனக்கு கூறியது நிச்சயம் நிறைவேறும். உன்னை காப்பாற்ற உனக்கு பக்கபலமாயிருந்து உன்னுடைய பயணத்தில் நானும் பயணிப்பேன். அதை நீ எப்பொழுதும் மறந்து விடாதே. உன் மனம், புத்தி, எதிர்மறை சிந்தனை, பயம், கலக்கம், அத்தனை தேவையில்லாத தோற்றத்தையும் நான் வெளியே எடுக்கவே இத்தனை நிகழ்வுகளும் நடக்கிறது. கண்டிப்பாக உன் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு என் ஆசிர்வாதங்களோடு வந்தடையும் நாள் தொலைவில் இல்லை. மிக மிக அருகில் வந்துவிட்டது குழந்தையே. நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நான் உன்னோடு தானே இருக்கிறேன். எங்கும் எப்போதும் என்றும் என்றென்றும் இருப்பேன். வாழ்க்கை சுலபம் என்பது எண்ணமாய் நிறைந்திருக்க விஷயங்களில் கடினமான சவால்கள் உள்ளே நிறைந்திருக்கக்கூடும். இதுவே கடினம் என்ற விஷயங்களுக்குள்ளே சுலபம் என உன்னையே உனக்கு உணர்த்தும் வண்ணமாய் ஒரு விஷயம் நிறைந்திருக்கக்கூடும். இதில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. கஷ்டம் என நீ உணரும் விஷயத்தில் உன்னுடைய பங்களிப்பு, உழைப்பு என உன்னிடத்தில் உள்ள எல்லா வகை நேர்மறை விஷயங்களிலும் உன் புத்தியில் சங்கமித்து இருப்பாய். மனதை சஞ்சலப்படாமல் ஒரே நிலைப்பாட்டில் வைத்து இருப்பாய். அதனால் நீ செய்யும் விஷயங்களில் உன் கவனம் அதிகமாக இருந்தால் உனக்கு கடினம் என தோன்றிய நிகழ்வுகள் கூட சுலபமாக முடியும். இதுதான் வாழ்க்கை. நீ நினைப்பது ஒன்று, நடப்பது வேறொன்று. நினைப்பதற்கும் நீ காரணமில்லை, நடப்பதற்கும் நீ காரணமில்லை. எல்லாம் ஏற்கனவே இதுதான் என்று நிர்ணயிக்கப்பட்டது. சில நிகழ்வுகளை கூறி புரிய வைக்கலாம். சில நிகழ்வுகளை உணர்த்திய பிறகுதான் புரிய வைக்க முடியும். அதனால்தான் நான் அவ்வாறு செய்தேன். தவறுகள் நடப்பது இயற்கைதான். ஆனால் அந்த தவறை மீண்டும் செய்வதுதான் பெரிய தவறு.
உன்னிடம் நான் 1000 முறை கூறியிருக்கலாம். ஆனால் உனக்கான நேரத்தில் சரி எது என முடிவெடுப்பது உன் தலையெழுத்தின் பங்கான உன் விதிதான். அதனால் நீ எதற்கும் கலங்காதே. உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன். என் மீது ஆணை வைத்து உன் சஞ்சலங்களை நீ என்னிடம் சமர்ப்பித்துவிடு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். நினைத்த ஒன்று நடக்கவில்லை என்றால் நீ நினைக்காத அளவுக்கு வாழ்வில் உனக்கான சந்தோஷம் வெற்றியாய் அமையும். என் அருள் உனக்கு பரிபூரணமாக கிடைக்கும் குழந்தையே. நீ அடைய நினைத்த இலக்கை அடையும் வரை கல் வந்தாலும் சொல் வந்தாலும் கலங்காமல் முன்னேறு. அனைத்திற்கும் பதில் சொல்லும் உன் வெற்றி. முன்னேறி செல்லும்போது காதுகளை மூடிக்கொள். இல்லையென்றால் உன் காதில் விழும் வார்த்தைகளாலேயே நீ வீழ்ந்து விடுவாய். உன் வாழ்வில் நடக்கின்ற நடக்கப் போகின்ற அனைத்தும் நல்லதோ வழிகள் மிக்க சூழ்நிலையோ என் கையிலிருந்து அது தரப்பட்டது. வழிகள் சூழ்நிலை என்றால் நீ பயப்படாதே, கவலைப்படாதே. அதில் உனக்கு நன்மை கண்டிப்பாக இருக்கும். உன்னை மனவேதனையிலும் குற்ற உணர்விலும் ஒருபோதும் நான் உன்னை தவிக்க விட மாட்டேன். உன்னை என் உயிரான குழந்தையாய் நான் கவனித்து வருகிறேன். உன் வாழ்க்கையில் கடந்த காலம் உனக்கு வழி தந்து இருக்கலாம். அதில் பாடங்களை நீ கற்றுக்கொண்டு இருப்பாய். ஆனால் இப்போது அதில் உனக்கு உள்ள குற்ற உணர்வும் அது உன் வாழ்க்கையின் நிம்மதியை பாதிக்குமோ என்று உன் அஞ்சுதல் என்னை கவலையில் ஆழ்த்தியிருக்கிறது. தவறு செய்வது இயல்பு. தவறு என்பதை விட இது சரிதானா, நமக்கு இது ஒத்துப்போகுமா என்று யோசிக்காமல் எடுத்த முடிவு இன்று உன்னை இந்த துயரத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. அதனால் வாழ்க்கையில் வெற்றியிடம் உருவாகியுள்ளதாய் நினைக்கின்றாய். குழம்பாதே குழந்தையே. உனக்கான செம்மையான வாழ்க்கை வரப்போகிறது. அப்போது உன் வாழ்க்கையில் குற்ற உணர்வுகளும் பயமும் இருந்த தடம் தெரியாமல் மறைந்து போகும். நான் உன்னோடு இருக்கையில் நீ ஏன் கவலை கொள்ள வேண்டும்? உன் அம்மாவாகவும் உனக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாகவும் உன்னோடு இருந்து உன்னை நான் எப்போதும் வழி நடத்துவேன். உன் வாழ்க்கையில் மழை அடித்து கொண்டே இருக்கிறது. என்ன செய்வது என்று அறியாமல் வெள்ளத்தில் தத்தளிக்கிறாயா? ஒதுங்கக்கூட இடைவெளியில்லை. என் கண்ணீர் வழிகின்றது என்று வருந்தாதே. உன் வாழ்க்கையில் புயலாய் சூறாவளியாய் வந்த அனைத்து சீற்றங்களும் வந்த தடம் தெரியாமல் மறையப் போகிறது குழந்தையே. மாயை நிறைந்த இந்த உலகில் நேர்மறையாய் வாழ்வது என்பது சவாலான செயல்தான். நேர்மறையில் வாழும்போது எதிர்மறையின் தொந்தரவும் மாயை விதி என்ற ரூபத்தில் இருக்கத்தான் செய்யும். ஆனால் உன் அன்னையான நான் உன்னை மீட்டு கரை சேர்ப்பேன்.